ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் வீடியோ தான் வரப்போகுது. இன்றைக்கி நாங்கள் வடலூர் தாங்க போக போகிறோம். யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோடய ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் வடலூர் போகிறோம். வடலூர் எதுக்கு போகிறோம், அங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த வீடியோஸில் வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எதுக்கு நாங்கள் வடலூர் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம வீடு கட்டின இன்ஜினியர் சார் பார்த்தீங்கன்னா வடலூர் தான். எம்பிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சாரை போயிட்டு பார்த்துட்டு ஆல்ரெடி நாங்கள் பேமெண்ட்லாம் பே பண்ணியிருக்கோம். அந்த டேட்டில் நாங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோன்ட்டு சார்கிட்ட சைன் வாங்காமல் என்ன இருக்குது, அதனால் சைன் வாங்கிட்டு வீட்டோடைய பெண்டிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சொல்லிடலான்ட்டு இப்போ நாங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்கோம். ஆக்சுவலி பசங்களை கொண்டு போயிட்டு எங்கள் மாமியார் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ நானும் என்னோடய ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட், நம்ம வீடு கட்டின ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டேன். சார்கிட்ட கொண்டு போய் கொடுத்து சைன் வாங்கிட்டு அங்கேருந்து இன்றைக்கி வடலூரில் காய்கறிலாம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர போகிறேன். நம்ம வீட்டோடைய மொத்த பட்ஜெட் எவ்வளோன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் கேட்டிருந்தீங்க. அதுவும் இல்லாமல் ஹாலு, கிச்சன் எல்லாமே எத்தனைக்கு எத்தனை போட்டு வீடும் கட்டிருக்கீங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோ அதுக்காகவே நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க்கு எவ்வளோ ஆச்சு, என்ன மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட்டு டைல்ஸ் எவ்வளோக்கு போட்டிருக்கோம், எவ்வளோக்கு எவ்வளோ வீடு கட்டியிருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே வீடியோவில் லாங் வீடியோவை நான் மேக் பண்ணி கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நானும் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வடலூருக்கு வண்டியிலே தான் கிளம்பியிருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இங்கே குறுக்கு வழியாக தான் நாங்கள் போவோம். ஆல்ரெடி சுற்றிலாம் நாங்கள் போக மாட்டோம். சுற்றி போகணுன்னா சேத்தியாத்தோப்பு கூட்ரோடு, அங்கேருந்து வடலூர் போகணும். குறுக்கு வழின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வளைமாதேவியிலேருந்து மேட்டுக்குப்பம் வழியாக நாங்கள் போனோம்னா வடலூர் பக்கம் தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மேட்டுக்குப்பம் வழியாக இப்போ நாங்கள் வடலூருக்கு என்ட்ரி ஆகிட்டோம். ஃபஸ்ட்டே போயிட்டு சாரை பார்த்துட்டு சார் கொடுத்துருந்த கொட்டேஷன் சார்கிட்ட கொடுத்து நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்லிவிட்டு அந்த தேதியை போட்டு சார் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டோட ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார்னு சொல்லி இப்போ சார்கிட்ட நாங்கள் போயிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்து சைன் வாங்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வடலூர் சனிக்கிழமை சந்தைக்கு தாங்க இப்போ வந்திருக்கோம். ஆல்ரெடி இப்போ ஒரு கட்டப்பை எடுத்துகிட்டே வந்தேன், டிக்கிலே தான் வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு போயிடலான்ட்டு இப்போ காய்கறி வாங்குறதுக்கு வந்திருக்கேன். நம்ம ஃபங்க்ஷன், வீடு குடிப்போன ஃபங்க்ஷனுக்கு அடுத்து காய்கறி இன்றைக்கி தான் நான் வாங்குகிறேன். இவ்வளோ நாள் இருந்த காய்கறி வச்சு தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நான் லாஸ்ட் வரைக்கும் காய்கறி எங்கே நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக எங்கே கிடைக்கும்ன்ட்டு நல்லா பார்த்துக்கணும். அது இல்லாமல் ரேட் வாய்ஸ் நமக்கு தகுந்த பட்ஜெட்டில் எங்கே இப்போ 2 கிலோ வெங்காயம் 50 ரூபாய்க்கு தராங்க, 1 கிலோ வெங்காயம் பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு தராங்க. அந்த மாதிரி நம்ம எங்கே கம்மி ரேட்டில் கிடைக்குதோ அந்த மாதிரி பட்ஜெட்டில் பார்த்து நம்ம வாங்கிக்கிட்டோன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க பிளேட்டில் ஒரு கூறுன்னு போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு கூறு பார்த்திங்கன்னா 20 ரூபா வந்துடுச்சிங்க. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபா கூறு வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் அந்த 10 ரூபா கூறு எங்கேயுமே கிடையாதுங்க. காய்கறி மார்க்கெட்டில் போனாலே ஸ்டார்டிங் ரேட்டு 20 ரூபாய்க்கு மேலே தான் காய்கறி எல்லாமே வச்சுருக்காங்க. நானும் வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பூ வாங்கிட்டு வந்துடலான்ட்டு இப்போ இந்த பூ செக்ஷனுக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்கிற பூ 20 ரூபாங்க ஒரு பூ, அடுத்த பூ பார்த்திங்கன்னா 30 ரூபா. 30 ரூபாயில் பார்த்தீங்கன்னா இப்போ பூ வாங்குறதுக்கு பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலி நான் 2 பூ வாங்கியிருந்துருக்கலாம், 40 ரூபாய்க்கு 2 பூ வாங்கியிருந்துருக்கலாம். நான் அவசரப்பட்டு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு ஒரு பூ வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இலையை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. அதனால் யாரும் வாங்க மாட்டாங்க, நீங்கள் தான் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இது முன்னாடியே தெரிஞ்சதுன்னா 2 பூவாக வாங்கி 2 சமையலுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ ஒரு பூ வாங்கினதுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சமையலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். காலிஃப்ளவர் 65 போடுறதுக்கு எனக்கு இந்த பூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அங்கேருந்து ஒரு பூ வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வாங்கலான்ட்டு 2 கிலோ 50 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டே நம்ம சந்தையில் நோட் பண்ணணும், எத்தனை கிலோ வெங்காயம் யார் கம்மியாக கொடுக்குறாங்க நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா ரிட்டன் வரும்போது அங்கே பரவாயில்ல 2 கிலோ 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா நம்ம அங்கே போய் வாங்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த 2 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு அங்கேருந்து கொத்தமல்லி புதினா தழை 10 ரூபாய்க்கு தான் நான் கேட்டேன். அதே போல் பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கும் கொடுத்துட்டாங்க. சனிக்கிழமை மோஸ்ட்லி நம்ம வடலூர் பக்கம் போனாலே கண்டிப்பாக சந்தையில் விசிட் பண்ணி வீட்டுக்கு தேவையான காய்கறி மளிகை பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்ஜினியர் சார் பார்க்க போயிருந்தேன். அதே போல் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இன்றைக்கி சந்தைங்கிறதுனால சந்தைக்கு போயிட்டு தேவையான காய்கறி எல்லாமே நம்ம வாங்கிக்கிட்டோம். தனியாக மார்க்கெட்டில் போயிட்டு காய்கறிலாம் வாங்கும்போது ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டியிருக்கும். இந்த மாதிரி சந்தையில் நம்ம வாங்கும்போது ரேட் வைஸும் நல்லாயிருக்கும். காய்கறி வாங்குறதுக்கும் பார்த்திங்கன்னா பை நிறைய நம்ம வாங்கிட்டு வரலாம். இன்றைக்கி சனிக்கிழமை சந்தையில் சாட்டிஸ்ஃபைடான காய்கறி எல்லாமே ஒரு கட்டப்பை நிறையா வாங்கியாச்சு. அங்கேருந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் கிடையாது,
ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடலான்ட்டு இப்போ நாங்கள் ஜோதி ஸ்நாக்ஸ் கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா வடலூர்லேருந்து சேத்தியாத்தோப்பு கூட்ரோடு போகிற ரோட்டில் இருக்குது. ஸோ மெயின் ரோட்டில் தான் இருக்குது. நம்ம அந்த வழியாக போய் வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம கருங்குழி வழியாக நம்ம மேட்டுக்குப்பம் போயிட்டு வலைமாதேவி ரோட்டில் போய் நம்ம கத்தாழைக்கு போக போகிறோம். ஃபைனலாக இப்போ நான் அந்த ஷாப்புக்கும் வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் சரி டீ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே 2 டோக்கன் வாங்கிட்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் தான் டீ கொடுப்பாங்க. அதே போல் டோக்கன் 2 வாங்கிட்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் டீ போடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டீ குடித்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கலான்ட்டு நாங்களும் இதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணி போயிட்டு வாங்க போகிறோம். ஆக்சுவலி வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம், மளிகை பொருள், காய்கறி எதுவுமே நம்ம ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நம்ம வாங்கவே இல்லை. ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே வாங்கியிருந்தது தான், இல்லைனா ஃபங்க்ஷன் அப்போ வாங்கியிருந்தது தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், வீட்டுக்கு காய்கறியாக இருக்கட்டும், எதுவுமே பார்த்தீங்கன்னா வாங்கவே இல்லை. நீங்களும் அப்டேட்டில் வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நான் வாங்கியிருந்தேன், கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். எதுவுமே வாங்கலை, இருந்ததை வச்சு தான் நான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இதோட காஸ்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா சம்திங் வந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பசங்களுக்கு வந்து மிக்சர் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி. சரி ஸ்கூல் போகிற பசங்க வந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்கன்ட்டு நானும் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருக்கேன். இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோதி ஸ்நாக்ஸுங்க. இது பார்த்தீங்கன்னா வடலூர்லேருந்து சேத்தியாத்தோப்பு போகிற ரோட்டில் தான் இருக்குது. நானும் அங்கேருந்து இப்போ வாங்கி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வடலூர் சந்தையில் காய்கறி கொஞ்சம் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கிட்டு நாங்களும் குறுக்கு வழியாக பார்த்தீங்கன்னா வலைமாதேவி தாண்டி இப்போ மெயின் ரோட்டில் வந்து இப்போ கத்தாழைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டுருக்கோம். நம்ம புது வீட்டுக்கு எப்போ ஷிஃப்ட் ஆக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் தாங்க போக போகிறோம். அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் வில்லேஜில். நெக்ஸ்ட்டு வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஒரு அன்பாக்சிங் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம் வாங்க. காய்கறிலாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து இப்போ இதெல்லாம் நம்ம வந்து கவரில் வந்து மாற்றி வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக 1 வீக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நானும் வாங்கியிருக்கேன். என்னென்ன காய்கறி வாங்கலைன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி வாங்கலை, அதுக்கப்புறம் தக்காளி வாங்கலை. ஏன்னா இது ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்குது ஃபங்க்ஷனுக்கு வாங்கினது. அதனால் பார்த்தீங்கன்னா தக்காளியும் இஞ்சி மட்டும் வாங்கலை, மற்ற காய்கறி எல்லாமே வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மிச்சர் ஐட்டத்தில் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். 1 கிலோ காராசு, 2 முறுக்கு பாக்கெட்டு, ஸ்வீட் பன்னில் 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் இப்போ வந்து பசங்க ரீசெண்டாக ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறதுக்காக இந்த மிச்சர் ஐட்டம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்திருந்த காய்கறி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கீழே கொட்டியாச்சு. கொட்டினதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே கவரில் நம்ம எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்குன்னு ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 270 ரூபா சம்திங் வந்துச்சு. நான் எல்லாமே 20 ரூபா கூரில் தான் எடுத்தேன். காலிஃப்ளவர் பூ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 30 ரூபா, 2 கிலோ வெங்காயம் 50 ரூபா, மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 ரூபா தாங்க. ஸோ நீங்களே நோட் பண்ணுங்கள் எவ்வளோ வந்திருக்கோன்னு. 2 கிலோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் 20 ரூபா, கொத்தமல்லி புதினா தழை 10 ரூபாய்க்கு தாங்க நம்ம ஒரு கட்டு வாங்கியிருக்கோம். ஒரு கட்டு கிடையாது, 10 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுப்பாங்களோ அவ்வளோக்கு. பச்சை மிளகா 20 ரூபா, கேரட் 20 ரூபா, முள்ளங்கி 20 ரூபா, நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா, கத்திரிக்காய் 20 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா சௌச்சௌ வாங்கியிருக்கேன். அதுவும் 20 ரூபா கூரில் தான் ஒரு பிளேட் எடுத்தேன். சௌச்சௌவில் 4 சௌச்சௌ வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பூ வந்து 30 ரூபாயில் நான் எடுத்தேன். ஆக்சுவலி இது வந்து 20 ரூபாயில் 2 பூ நம்ம எடுத்துருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் 20 ரூபா, பீன்ஸ் 20 ரூபா. இவ்வளோ தாங்க இன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன் காய்கறி எல்லாமே. சந்தைக்கு போனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய காய்கறி நம்ம வந்து வாங்க முடியும். மார்க்கெட் போனோன்னா கண்டிப்பாக ரேட்டு அதிகமாக தான் நம்ம வாங்க முடியும். சந்தையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுப்பாங்க, காய்கறி கொஞ்சம் நிறையா நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வடலூர் சந்தையில் சூப்பராக காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இதை எல்லாத்தையுமே இப்போ ஒரு கவரில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது தாங்க நம்மளுடைய மெயின் ஒர்க்கே. நானும் அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் சூப்பராக கவரில் எடுத்து இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. எல்லா காய்கறியும் பார்த்தீங்கன்னா கவரில் அழகாக அடுக்கி வச்சிட்டேன். அடுத்து வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா வெங்காயம் வைக்கிற பாக்ஸில் வச்சிட்டேன். அடுத்து கொத்தமல்லி புதினா தழை நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அதையும் சூப்பராக கட் பண்ணி அதையும் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் நானும் அழகாக எடுத்து வச்சிட்டேன். எல்லாமே ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா சூப்பராக வாங்கிட்டு வந்த காய்கறி. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் வச்சதுக்கப்புறம் நைட்டுக்கு டின்னர் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். நைட்டுக்கு டின்னர் வந்து இன்றைக்கி சப்பாத்தி தாங்க செய்ய போகிறேன். அதனால் சப்பாத்தி மாவுலாம் பிசைஞ்சு சூப்பராக இப்போது சப்பாத்தி போடுறதுக்கும் ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சப்பாத்திலாம் போட்டு முடிச்சிட்டேன். இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சப்பாத்தி போட்டு சூடாக சாப்பிட போகிறோம். இதுக்கு குருமா வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். நல்லா பேப்பர் மாதிரி சூப்பராக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து போட்டுட்டேன். அடுத்து குருமாவும் பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டி வச்சாச்சு. சூப்பராக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி போட்டு குருமாவும் வச்சாச்சுங்க. குருமா எந்த அளவு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இதில் என்னென்ன அரைச்சி ஊற்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டும்தாங்க அரைச்சி ஊற்றிருக்கேன்.
ஒரு பக்கம் குருமா கோச்சிட்டு இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துடலான்ட்டு நானும் இப்போ சப்பாத்தி போடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி குருமா தாங்க செஞ்சுருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டில் சப்பாத்திலாம் செஞ்சு. ஸோ இன்றைக்கி நம்ம சப்பாத்தி செஞ்சிடலான்ட்டு சப்பாத்தி தான் இப்போது செஞ்சிட்ருக்கோம். ஒரு சைடு குருமா சூப்பராக கோச்சிட்ருக்கு. நம்ம பேப்பர் மாதிரி போட்டு வச்சுருந்த சப்பாத்தியை இப்போ தோசைக்கல்லையும் போட்டு எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வெந்து வந்திருக்குங்க. சூப்பராக இப்போ சப்பாத்தியும் போட்டுட்ருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாதி சப்பாத்தி கிட்டத்தட்ட வேக வச்சாச்சுங்க. இன்னும் ஒரு 3 சப்பாத்தி போல் தான் இருக்குது. இதை போட்டு முடிச்சிட்டோன்னா எடுத்து வச்சு நைட்டு டின்னருக்கு சாப்பிட வேண்டியதான். ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டில் இன்றைக்கி தான் சப்பாத்திலாம் செஞ்சுருக்கோம். குருமாவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு டேஸ்ட்டும். எப்போ நான் குருமா வச்சாலும் பார்த்தீங்கன்னா சில டைம்லாம் டேஸ்ட்டே வராது. இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டும் வந்திருக்குங்க. நாங்களும் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சரி சாப்பிட்றலான்ட்டு எல்லாத்தையும் இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே ஒரு பிளேட்டில் இப்போ 2 சப்பாத்தி வச்சு குருமாவும் வச்சிட்டேன். அடுத்து இப்போ தர்ஷனுக்கும் தன்ஷிக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் எடுத்து கொடுக்க வேண்டியதான். அதே போல் இப்போ ஹால்லையும் கொண்டு வந்து வச்சு எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்தாச்சு. இப்போ சப்பாத்தியும் தட்டில் வச்சு குருமாவும் எடுத்து வச்சு இப்போ சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் வடலூர் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த வீடியோஸ்லாம் எப்படி இருந்துச்சு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.